கூல் கார்பன்ஸ் ஸ்வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. பண்ண போறாரு புவனேஷ். பிக்னிக் முடிந்து வீடு செல்கிறார் பார்த்தியனே. செல்கிறார் பிரதீப் பண்ணே ராசா கீப்பர். ஃபர்ஸ்ட் பால் அருமையா போட்டிருக்காரு. டாட் முதல் பந்து சாமிக்கு. கூல் கார்பன்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பால் டாட்டா போட்டிருக்காரு. பிரேம் ஸ்ட்ரைக்கில் ஏஎம்சிசியில் மிஸ் ஆயிருச்சு பாலு. கை இன்ஜுரி வருது. நோ பால். ஃப்ரீ ஹிட் அடிச்சிருக்காரு. அங்கே செங்குட்டுவன் கண்ணை மறைச்சு விட்டுட்டாருங்க. கேட்ச விட்டுட்டாரு. கண்ணு தெரியல. நியூ பேட்ஸ்மேன் ஏஎம்சிசியில் அழகாக தட்டியிருக்காரு. ஆஃப் ஸ்டம்பில் நல்லா எரிஞ்சிருக்காரு. ஒரு ரன் குயிக்காக ஓவரேஜ் இல்லை. அடுத்த செல்லில் எடுத்து போடுறேன். 4 2வது ஓவர் போட விக்கி. ஒரு 3 பால் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஸ்டோரேஜ் ஃபுல்ல. ஃபர்ஸ்ட் பால் நல்லா போட்டிருக்காரு சுலையர். டாட் செகண்ட் பால் நல்லா போட்டிருக்காரு. டாட் ஃபஸ்ட் ஓவரில் 12 ரன்னு. இந்த ஓவரில் டாட் 2 பாலுமே டாட் போட்டிருக்காரு. தேர்ட் ஒன் நல்லா போட்டிருக்காரு. ஒயிட் 2 பால் டாட் பண்ணாரு. 3வது ஒயிடு போட்டு கொடுத்துருக்காரு. அடிச்சிருக்காரு நேருக்கு நேரு. அவருக்கே பவுலர் கையிலே கேட்சு கொடுத்துட்டு போகிறாரு. பிரகாஷ் பவுலர் கையில் விக்கெட் கொடுத்துட்டு போகிறாரு. அடுத்த பேட்ஸ்மேன் அருண் உள்ள வராரு. இங்கே விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கும் கிரிக்கெட் போட்டியில் T10 முறையாக முதல் முறையாக உசிலம்பட்டியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் 4 நாட்களாக உணவு தண்ணி எதுவும் இல்லாமல் வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் எனது அருமையான அருண் அவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நம்ம கிரிக்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க. ஆனால் அவர் சம்மந்தமே வாழ்த்துக்கள். லைக்கில் அருண் நியூ பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காருங்க. வந்த உடனே அபி ஓடிட்டு இருக்காரு. குயிக்காக 2 ரன் ஓடிட்டாங்க. அழகாக போட்டிருக்காரு. அழகாக ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காரு. இது 4ஆக மாறிடும். உறுதியான 4. அருண் பேட்லேருந்து ஒரு 4 வந்திருக்கு. அடிச்சிருக்காரு. இங்கே அழகு கையில் கேட்ச் எடுத்துட்டாரு. வந்து ஒரு 4 அடிச்சு விக்கெட் கொடுத்துட்டு போறாரு. தெரிவித்துக் கொள்கிறோம். கிரிக்கெட் வல்லுநர் அண்ணன் பாரத் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். சின்ன பாண்டி உள்ள வராரு. அந்த டீமின் நம்பிக்கை நாயகன். கேப்டன் வேற அவரு தான். ஸ்ட்ரைக்கில் ஹரி. 3வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் வீச வந்திருக்காரு தம்பி சிவானந்தன். அருமையாக போட்டிருக்காரு. டாட் அருமையாக போட்டிருக்காரு. இதுவும் டாட். இது உறுதியாக 4 பைஸில் 4 வந்திருக்கு. ஹெல்மெட் அவேர்னஸ் கொடுங்க. அடிச்சுட்டாருங்க. ஹெல்மெட்டை கலட்டின உடனே ஆஃப் ஸ்டம்பில் ஒரு 6 ஒரு 95 மீட்டர் அடிச்சிருப்பாரு. ஹரி பேட்டில் இருந்து அவர் ஹரி ஹெல்மெட்டு தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு உங்களுக்கு. கலட்டினோடனே முதல் பாலை 6ஆக மாற்றிட்டாரு. ஃபஸ்ட்டு 2 பந்து ஸ்ட்ரைக்கில் ஹரி திருப்பி அடிச்சிருக்காரு. மீண்டும் 6. சிவானந்த வந்து 2 பால் 2 6ஆக மாத்திருக்காரு. ஹெல்மெட் தான் பிரச்சனையா இருந்திருக்கும். என்ன போட்டிருக்காரு. இன்னொரு வேகத்தில் வந்து இந்த பாலு 35. 2 விக்கெட் சேஞ்ச் பண்ணி பவி உள்ள வராரு. பவி
அடிச்சிருக்காருங்க சின்ன பாண்டி கேப்டன். அங்க விரட்டி செல்றாரு செங்குட்டுவன். 4. சின்ன பாண்டியின் ஃபயர். கேப்டன் வந்த முதல் பாலை 4ஆ மாத்திருக்காரு. செகண்ட் பால் அடிச்சு முயற்சி எண்ட மாத்திட்டாரு. ஸ்ட்ரைக்ல ஹரி. ஒரு ரன். அழகா போட்டிருக்காரு. டாட். அடிக்க முயற்சி நேரம் இருந்தால் பிடிச்சிருப்பாரு பவுலரேவும். கீழே விழுந்துட்டாரு. ஒரு ரன். அடிக்க முயற்சி சரியா படலை. லவ்வில் பட்டு ஒரு ரன். கடைசி பந்து ஸ்ட்ரைக்ல ஹரி. அழகா தட்டு இருக்காரு. அங்க கோமாதான் எடுத்துட்டாரு. ஸ்லோயரா போட்ட புல்டாஸை கேட்சை கொடுத்துட்டு போறாரு ஹரி. இருந்தாரு ஹரி. ஸ்லோ பால்ல மாட்டிட்டாரு. 42. அடுத்து சுழல் பந்து வீச்சாளர் கோமாதா வந்திருக்காரு. 5வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல சின்ன பாண்டி. அழகா திரும்பிச்சு பாலு. ரெண்டு ரன் ஓடிட்டாங்க. ஒரு 2ல ஊண்டல. அதனால ஒன் ஷாட். ஒரு ரன் மட்டும். அடிச்சிட்டாரு. சரியா படலை பேட்ல. ஒரு ரன். அடிச்சிருக்காரு எக்ஸ்டம்ல சின்ன. ஒரு ரன். அடிச்சிட்டாரு. டாஸா போட்ட இறங்கி அடிக்கிறாருங்க அவரு. திங்க் பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ். ஷாட்டுங்க மின்னல் வேகத்துல போகுது. அங்க பப்பு 4 விட்டுட்டாரு. நல்லா போட்டிருக்காரு. டாட். ஸ்ப்ரிங் பேட் 51 வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் அருமையா போட்டிருக்காரு. லென்த்ல போட்டு ஒரு டாட். நல்லா போட்டிருக்காரு. கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. லெக் ஸ்டம்பில் வைடு. அருமையாக போட்டிருக்காரு லென்த்தில். அங்கே கவர்ஸில் போயிட்டுருக்கு. நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு ரன். அடிச்சிருக்காரு. யாருமே இல்லை. கரெக்டி சொல்கிறாரு. 2 ரன் ஓடிட்டாங்க. அடிச்சிட்டாரு. இந்த பக்கம் யாருமே இல்லை. அது உறுதியாக 4. கல்லில் அடிக்க போகுது. போயிட்டாருங்க பப்புலு. போய் பாலை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டாப் பண்ணி 2 ரன் மாற்றிருக்காரு. சரியான பால். டாட். ஜெய்சீலன் டு கோபி. சீலன் கோபி நல்லா டிபி சைடு மட்டும் ஆடிட்டு இருக்காரு. அதே மாதிரி கட்டியிருக்காரு. அங்கே பிரேமு விட்டுட்டாருங்க பந்த. ஓவர் இத்துடன் 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. அவருக்கு 58. 7வது ஓவர் வீச வந்திருக்காரு வினித். ஸ்ட்ரைக்கில் கோபி. அடிச்சிட்டாரு. வந்த போனே வெளியே கேட்சா 6ஆ மாறிடுச்சுங்க. பப்புளு கையில் பட்டுட்டு கையிலே விழுந்துச்சு. அது 6ஆ மாறிடுச்சு. பேட்லேருந்து ஒரு 6 வந்திருக்கு. அடிச்சிட்டாரு கவர்ஸில். அது 4. கோபி பேட்லேருந்து ஒரு 6 ஒரு 4 வந்திருக்கு. சேஞ்ச் பண்ணுறாங்க. உள்ளே வராரு விக்கி. அடிச்சிருக்காரு. வந்த போல அப்படியே திசையில் மூளையில் 4. பெரிய ஓவரா கொண்டு போயிட்டு இருக்காரு கோபி. ஒரு 6 ஒரு 4 இன்னொரு 4 3 பால் 3 பந்து. நல்லா போட்டிருக்காரு. இன்னொரு வாய்ப்பு விட்டுட்டாரு. என்ன மாத்திட்டாங்க சின்ன பாண்டி. ஸ்ட்ரைக்ல எஸ்கேப் சின்ன பாண்டி. வந்து இருக்கு இந்த ஓவரில். அருமையா போட்டிருக்காரு. டாட். லாஸ்ட் பால் வினித் டு சின்னப்பாண்டி. அருமையா போட்டிருக்காரு.
ஓவர் 3 ஓவர் 7 ஓவருக்கு 73. பேட்டிங் பவர் பிளே எடுத்துருக்காங்க. கோபி இருக்கிறப்ப எடுத்துருக்காங்க ஏஎம்சிசி. இந்த கேப்டன் செங்குட்டுவன் போட்டுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் அருமையா போட்டிருக்காரு. நல்ல பால் திரும்புது. டாட் அடிச்சிட்டாரு. ஒரு 110 மீட்டர் 6. ஏஎம்சிசியில் கோபி உண்மன் ஷோ காமிச்சிட்டு இருக்காரு ஹரிக்கு அப்புறம். நல்லா போட்டிருக்காரு. பாலை எந்திரிக்க விடாம. டாட் இரண்டு ரன் ஓடிட்டாங்க குயிக்கா. நல்லா போட்டிருக்காரு. அவர் திருப்ப முயற்சி. ஒரு ரன் ஸ்ட்ரைக்ல நல்லா போட்டிருக்காரு. ஓவர் 8 ஓவர் முடிஞ்சிருக்கு. அணியின் எண்ணிக்கை 82. அடுத்த ஓவரை வீச வருபவர் சிவானந்தன். 8 ஓவருக்கு 82. ஃபர்ஸ்ட் பால் கோபி ஸ்ட்ரைக்ல அட்டிக்க முயற்சி. நல்லா யாக்கர் பால். டாட் இதில் வின் பண்ணுறவங்களும் ப்ரைஸ்குள்ளே போகிறாங்க. சரியான பால். 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிவானந்தன் போன ஓவர் அடிக்க விட்டாலும் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நல்லா போட்டிருக்காரு. டாட் 3 டாட்களை அருமையாக போட்டுருக்காரு. பாடி அட்டாக்கு கப்பு. ஒரு ரன் பைஸில் நல்லா மடக்கி அடிக்க முயற்சி. பால் விட்டார். நேராக ஸ்டெம்பு லைனில் போட்டார். ஓடிட்டாங்க குயிக்காக. ஒரு ரன் பைஸில் போயிருக்கு. இந்த காமெடியை சரியான பாலுங்க. ஓவர். இந்த ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு சிவானந்தன். 1 ரன்ல 2 ரன்லயே போட்டு போயிட்டாருங்க இந்த ஓவரை. 84 அடிச்சிருக்காங்க. கடைசி ஓவரை வீச வருபவர் செங்குட்டுவன். கடைசி ஓவர் செங்குட்டுவன் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரைக்ல சின்ன பாண்டி அருமையா அடிச்சிருக்காரு. சின்ன பாண்டி நெக்ஸ்ட் டைம்ல வந்து ஒரு ரன் மட்டும் நல்லா போட்டிருக்காரு செங்குட்டுவன். ஒரு டாட். அடிச்சிருக்காரு. அங்க எடுத்துட்டாரு கேட்ச செய்சிலன். அது கேட்டு எடுத்திருக்காரு. மாற்றம். ஏஎம்சிசில இருந்து குமரன் வராரு. 3 பால் போட்டாரு. நல்லா போட்டாரு. இப்படி கீப்பி சைடு எஜ்ஜு பிடுங்கி அது 4 மாறிடக்கூடாது. போல இன்னும் போல. இன்னொரு மாத்திட்டாங்க. ஓடிட்டாங்க குயிக்கா. 4 ரன்னா மாத்திருக்காங்க. 4 ஓட்டங்கள். 4 ரன்னா ஓடிட்டாங்க. அடிச்சிருக்காருங்க லெக் ஸ்டம்பில். அங்கே சின்ன நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. இங்கே 2 ரன்னை மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 1 பால் இருக்கு. மட்டும் லாஸ்ட் ஒன் தரமா போட்டுக்காரு. அடிச்சுட்டாருங்க. வர விட்டு ஆஃப் ஸ்டம்பில் வினித்து. அங்கே 1 ரன்னு. ஒரு ஓட்டம் ஓடி இருக்காங்க. ஓவர் 10 ஓவர் முடிவில் ஏஎம்சிசி 1 அடிச்சிருக்காங்க. வெற்றி. கூலிங் கூல் கார்பன்ஸ் 92 அடிச்சா மேட்சை வின் பண்ணுவாங்க. Welcome to Nama Cricket. Subscribe now.